ஒரு நிமிஷம் கேளுங்க. உணவு எப்படி சாப்பிடணும்? உங்களுக்கு 6 டிப்ஸுங்க. இத நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே, உங்களுக்கு உடல் இளைக்கிறதுக்கும் இலகுவா இருக்கும். நம்பர் 1 நீங்க சாப்பிடுற காய்கறிகள, நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, அந்த சாப்பாட்டுல காய்கறி கொஞ்சம் புரோட்டீன் இருக்கிற மாரி, ரொம்ப இருக்கிற மாரி பார்த்துக்காதீங்க. இது 2ம் காம்பினேஷன் உங்களுக்கு இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. ஃபைபர் அண்ட் புரோட்டீன் 2மே இருக்கிற மாரி. இது இவ்வளோ குவான்டிட்டி, அவ்வளோ குவான்டிட்டி அதெல்லாம் நீங்க எடுத்துருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட். ரொம்ப பசிச்சதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிடாதீங்க. அந்த பசி வருது அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நேரத்திலே சாப்பிட்டுருங்க. ஏன்னா, ரொம்ப பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்கன்னே தெரியாம அளவு ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். 3வது பாயிண்ட். சாப்பாட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில தின்பண்டங்கள்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா? சின்ன சின்னதா ஸ்நாக்ஸுன்ட்டு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அது நமக்கு தேவையில்ல. 4வது நீங்க எங்க சாப்பிட்டாலும் சரி, ஆஃபீஸ்ல, வீட்ல, இல்ல கடைகள்ல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெதுவா சாப்பிடுங்க. மெதுவா சாப்பிட்டீங்கன்னா தான், உங்களுக்கு அதிகமான உணவு உள்ள போகாது. போதும் அப்படின்னு ஒரு நிலை உங்களுக்கு தெரிய வரும். 5வது அப்படியே தவறா நீங்க எக்ஸ்ட்ரா உணவு சாப்பிட்டீங்கன்னா, கவலைப்படாதீங்க. அடுத்த மீல் வருது இல்லையா? அந்த மீல்ல நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணிறலாம். அதையே நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. 6வது விஷயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க சரியான நேரத்தில உங்க சாப்பாட்ட சாப்பிட பழகிக்கங்க. நேரம் தவறி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா அடுத்த மீலுக்கு நீங்க போறேன்னு காலை உணவு ரொம்ப முக்கியம். காலையில நீங்க உணவு ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அந்த சூரியனுக்கு ஏத்த மாதிரி மத்தியான நேரத்தில உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ, அதெல்லாம் சாப்பிடுங்க. நீங்க என்ன சாப்பிட்டாலுமே 90% நீங்க சாப்பிடுற பழக்கத்த கொண்டு வாங்க. ஒரு 10% கட் பண்ணுங்க. ராத்திரி நேரத்தில சாப்பிடுற உணவு 7 மணிக்கு உள்ள சாப்பிட முயற்சி செய்யுங்க. படுக்க போறதுமே 9:30 மணிக்கு போக முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அருமையான ஒரு அழகான ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் உங்களால. முயற்சி செஞ்சு பாருங்களேன். தேங்க் யூ சோ மச். பை பை.